ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பப்பு பேசுகிறேன். ஸோ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விஓசி த வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் அப்படின்ற ஒரு பிராண்ட் கூட தான் நான் இருக்கேன் இப்போது. ஸோ எப்பயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு நம்ம நம்புறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யோசிப்போம். நம்புறதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெகுலராக அங்கே போவோம். அந்த மாதிரி நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ இவங்க சொன்னது நான் ரிவ்யூலாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் நிறைய அவுட்லெட்ஸ் இவங்களோட இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ்க்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் பார்ட்ஸ் வாங்கணும், இல்லை உங்களோட டூ வீலர் எனக்கு பழசு இருக்குது, அது புதுசு நான் மாற்றணும், எக்ஸ்சேஞ்ச், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ரொம்ப வெரிஃபைடாக ரொம்ப நம்பிக்கையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் இது ஆரம்பிச்சாங்க. பட் இன்னைக்கு தான் அஃபீஷியலாக அவுட்லெட் சென்னையில் சென்னையில் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய சென்னையில் அவுட்லெட் வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய இடத்துல இது இருக்கிறதுனால அங்கே எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கடந்த வாரம் 3ஆம் தேதி 9ஆம் மாதம் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மதிமுக ஜீவன் அவர் தலைமையிலும் இந்த பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் சிவவேலு முன்னிலையிலும் மாநகர கமிஷனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் முன்னிலையிலும் மாநகர துணை மேயர் முகேஷ்குமார் அவர்கள் தலைமையிலும் சிறப்பாக கடந்த வாரம் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அது தொடர்ந்து இந்த வாரம் விஓசி வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்றதுல ஆர்கே ஆட்டோமொபைல்ஸோட அஃபிஷியலாக அவங்க சேர்த்து இது நடத்துறதுனால இது ஒரு லான்ச்சிங் தேவைப்படுறதுனால நண்பரோட அழைப்பு வாங்கி இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கோம். வருகை தந்தவங்க அனைவருக்கும் நிறுவனம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நீங்க முதல் முறையா ஷோரூம் ஒரு சிட்டிக்குள்ள ரொம்ப சிட்டிக்குள்ள இல்லாம கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இருக்கீங்க, என்ன காரணத்தால? முதல் ஏரியா சிட்டியை பொறுத்தவரை இடம் பரப்பளவு அதிகமா கேட்டதுனால முதல் கிளையை அந்த கிளையை திறந்திருக்கோம். இதுக்கப்புறம் மேலும் மேலும் கிளைகள் மற்ற இடங்கள்ல நிச்சயமா திறப்போம். அது உங்களோட ஆதரவோட கண்டிப்பா நடக்கும். சர்வீஸ்லாம் எப்படி இருக்குங்க? So service all the brand, Honda, Hero, Bajaj, Suzuki, Yamaha, TVS, Royal Enfield, all the brand will do service from starting from general service to till then accidental vehicles. Spare parts எல்லா கம்பெனிக்கு கிடைக்குமா இல்ல நார்மலா இருக்கு? OEM all are genuine parts only. ஃப்ரண்ட்ல கேமரா All are genuine parts only. Then as well as we have our own engine oil which we have a semi synthetic oil for all the brand. நிறைய இடத்துல ப்ராப்ளம் இருக்குங்க. சில இடத்துல ஸ்பார்ட்ஸ் சரியில்லை சொல்லி கம்பெனில வருது. அந்த கம்பெனிலாம் நீங்க ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடுவீங்களா? கஸ்டமர் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்களா? Yeah. See, we have our own extended warranty. This first time in tour industry we are giving a warranty. So example, if you go for any showroom, after 2 years your warranty will get dissolved. But if you go for VOC, if your vehicle is for last 10 years also, you can avail a warranty and then you can get a parts as well. That is the quality of service we are assuring for to customers. Service how much days வண்டி வச்சிருக்கீங்க? See, if you go for as a general service, it will be as a 2 hours. If you go for accidental vehicle, within 3 days we're gonna give a vehicles. Service charge minimum எவ்வளவு? So if it starts from as a Chennai city, it starts from 899 rupees plus GST. So if you go for any model as a scooter, if you go for any outside market, it will charge you more than 1,500 rupees plus GST. If you come as a VOC, 899 rupees plus GST. This is the charging we are doing with engine oil and general service both put together. Franchise. Yes, sir. This is we have a franchises. So South India we have across 70 franchises. So now this is 71 we have an inauguration. So same way we are 1 lakh plus customer we serviced till then now. And then we have our overall plan is Pan India 2264 networks. We have a plan of Pan India. சில ஷோரூம்ல இருக்கிற இடத்துல வண்டி எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி So we have a digitalization that is called VOC Smart Rider app. So very simple as that, as a Swiggy app. So you can book a service, our team will come, they will pick up a vehicle and they will drop the vehicle as well. நேம் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் வச்சிருக்கீங்க. அது எதை மீன் பண்ணுவீங்க? Yeah. See, now if you go for as a this overall business model, it stands for voice of customer only. How it is like, so customer is, if you go for costing, as I told, costing is very less, 899. So if you take away customer point of view, so costing is a one factor. Second thing is, as sir has asked, pick up and drop service. Proximity is the second issue. Third thing is transparency. So as sir has a parts quality. These are the 3 major parameters we observed in the market. It's a gap area is there. For that we arrived as a voice of customer.
ஏன் சொல்லுங்க. நீங்க படம் பண்றீங்க, முடிஞ்சது. நீங்க படம் பண்றீங்க, நெக்ஸ்ட் படம் என்ன பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ஆஹா ஓடிடிக்கு. ஸோ வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் போட்டுருக்கு. அது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு படம் வந்து முடிச்சிட்டேன், ரிலீஸுக்கு இருக்கு. விக்ரம் பிரபு சாரோட ஒரு படம் ஒன்று முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த படங்கள் ஆரம்பிக்க போகிறோம். தனுஷ் கூட படம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு குறிக்க முடியும், ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. நானு இப்படியெல்லாம் நீங்க சினிமா வட்டாரத்துல பேசுறாங்க, நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. இப்ப எனக்கு தெரியும், அதாவது கேட்க இல்ல அண்ணன் கூடலாம் நான் இருந்திருக்கேன். ஏன்னா இப்போ ப்ரெஸ் மீட்னா இப்போ வந்து இப்போ எப்படி இத்தனை கேமரா இருக்கோ அது கூட நானும் ஒரு ஆங்கரா அந்த இடத்துல நின்றுருப்பேன். அதனால தெரிஞ்சதுனால அதனால கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லைன்னா நீங்களா சொல்லி ஏதாவது வத்தி கூப்பிடுற 2 பேருக்கு கூட அவங்க போறாங்க. ஆட்டோமொபைல்ஸ் விஓசின்னு. ஸோ இவங்களோட அவுட்லெட் எல்லாமே இவங்களோட ஐடியா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம ஒரு சர்வீஸ் சென்டர் போகிறோம்னா ஜென்ரலாக ஒரு நார்மல் பைக் சிசி பார்த்தாலே ஒரு 1500 மேலே போகுது. ஸோ அதை நம்ம கட் பண்ணணும், அதை எப்படி நம்ம கஸ்டமர் கவர் பண்ணலான்னும் போது இவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. பெங்களூரில் தான் இவங்களோட ஹெட் ஆஃபீஸு. ஸோ இவங்க வந்து நம்மளோட மெக்கானிக்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலிஸ் நம்ம ஹையர் பண்ணல, ஒரு 10 days அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. வெல் ட்ரெயின்டு டெக்னீஷியனாக பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா தான் இங்கே நம்ம கூட்டிட்டு வரோம். ஸோ இவங்களோட மெயின் பிளானே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான். ஸோ 899 ப்ளஸ் டேக்ஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் 1000 rupees நம்ம சர்வீஸே பண்ணி கொடுத்துலாம். பட் நம்ம ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் போனால் குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் விட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40% கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். அகெயின் நம்ம ஸ்பேர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்யூன் ஸ்பேர்ஸ் தான் மாற்றுறோம். ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது நம்மளுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பேர்ஸ் மாற்றி கொடுத்தா அதில் நம்பி கொடுக்கலாம் கஸ்டமருக்கு, அவங்களுக்கு அந்த வாரண்டியோட கொடுக்கலாம். ஸோ சர்வீஸ் சென்டர் போனவங்க கண்டிப்பாக இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகும். 899 ஆமாம். ஸோ அந்த 899 பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ப்ளஸ் ஆயில் சேஞ்ச் ப்ளஸ் பேட்டரி டெஸ்டிங், அந்த பிரேக் அண்ட் கிளச் டெஸ்டிங். ஸோ எல்லாமே அந்த ஜென்ரல் சர்வீஸில் எல்லாமே வந்துடும். ப்ளஸ் ஆயிலும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், ப்ளஸ் வாட்டர் வாஷ் பாலிஷிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சென்னையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சென்னை வச்சுட்டு ஸ்டாப் பண்ண மாட்டோம். சென்னையில் நமக்கு 10-20 நெட்வொர்க் வந்திருக்கோம். அது இல்லாமல் நமக்கு வேலூர், தருமபுரி எல்லாத்துக்கும் அந்த சைன் ஆஃப் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா நெட்வொர்க்கும் ஃபுல் ஃப்ளெஜ் எக்யூப் ஆகி பைக் லிஃப்ட், பைக் ரேம்ப், பவர் டூல்ஸு அந்த மாதிரி அந்த குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம போய் ஹேமரிங் பண்ணிவிட்டு அதுக்கு நட் ரிமூவ் பண்ணிட்டோ அல்லது அது மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு இது ஃபுல் ஃப்ளெஜ் எக்கோ சிஸ்டம்ஸ். இங்கே பேட்ரி, டயர்ஸு, ஹெல்மெட்ஸு, இன்சூரன்ஸு, பிக்கப் அண்ட் ட்ராப்ஸு, எக்ஸ்டெண்டட் வாரண்டி, நீங்கள் பைக்கை பற்றி என்ன நினச்சாலும் அது நம்மக்கிட்ட பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிங்கிள் பாயிண்ட் லொக்கேஷனில் நமக்கு இதெல்லாம் பண்ண முடியும். இது ஒரு வண்டர்ஃபுல் பிஸ்னஸ் மாடலும் இருக்கும். அவங்க கஸ்டமருக்காக இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் கஸ்டமர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமரோட ரிவ்யூ கேட்க பண்ணுவோம். வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் சொல்லி வச்சிருக்கிறாலோ கஸ்டமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க தான் சென்ட்ரல் பாயிண்டாக இருக்கும். அவங்க ஒரு வண்டி வரும், ரிப்பேர் பண்ணுறா, ஜென்யூன் பார்ட்ஸ் பண்ணுறா, நமக்கு குவாலிஃபைட் டெக்னீஷியன்ஸ் சர்வீஸ் பண்ணி போகும்போது அவங்க கிடைக்கிற சர்வீஸ் ரொம்ப உத்தமான சர்வீஸ் தான் இருக்கும். இது வச்சுட்டு அவங்களுக்கு ரேட்டிங் போடலாம், அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது சரி பண்ணலாம். அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் வாரண்டி கேரண்டிஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மெயின்டெனன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் புக்ஸ் இருக்குது. இது ஒரு 500 rupees 800 rupees நம்ம வாங்கினா 2000 rupees 3000 rupees ஒர்க் ஆகிட்டு சர்வீசஸ் அவருக்கு டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அவருக்கு எப்போ வேணுச்சாலும் நம்மக்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஆல் தி திங்ஸ் தட் யூ கேன் திங்க் அபவுட் இன் ஆன் எ வெஹிக்கிள், ரைட் ஃப்ரம் ஹெல்மெட், பாலிஷிங்ஸ், சேஞ்ச், லூப்ரிகேஷன்ஸ், all the things are of high quality and of a great help. ஒரு கஸ்டமர் வந்து அவருக்கு எந்த டைப் வெஹிக்கிள் நமக்கு இந்தியாவில் இல்லை, ஆல் தி மேஜர் பாப்புலர் பிராண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்காக இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப விஷயம் ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ்க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. இன்ஃபேக்ட் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக அந்த லெவலில் நமக்கு நெட்வொர்க் கான்டாக்ட்ஸ் இருக்குது. அதனால அவர் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தா அந்த மாடல் நமக்கு எடுத்துகிட்டு பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. And thank you for giving us the opportunity. Yes, ma'am, sir. Quick services இருக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி. பட் ஒரு வண்டி இருக்கு நம்மக்கிட்ட. நம்ம சர்வீஸ் சென்டர் வந்தால் நமக்கு டெக்னீஷியன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி குவாலிஃபைட் டெக்னீஷியன்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ நமக்கு அந்த ஃபாஸ்ட் சர்வீஸ் கிடைக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, ஸ்பெசிஃபிக் பாயிண்டாகவும் நம்ம சர்வீஸ் பண்ணலாம். இப்போ அவர் ஃபுல் ஃப்ளெஜாக ஜஸ்ட் ஜென்ரல் சர்வீஸுக்காக வர தேவையில்லை. இப்போ சடன்லி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணால் அது வந்துட்டு நீங்கள் பண்ண முடியும் நம்மளால.